வணக்கம். ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி, பழமை வாய்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு கதை உருவாகிறது. ஒருவர் வெள்ளப்பூடி வியாபாரம் செய்து வருகிறார் பக்கத்தில். இன்னொருவர் வெங்காயம், ஆனியன் செய்து வருகிறார். இவர் பக்கத்து ஊரிலோ தெருகளிலோ விற்பனை செய்வதில்லை. 2 பேருமே வெளி நாடுகளுக்கு கப்பல் மூலமாகவே செல்வார்கள். முதலில் பயணித்தவர் அந்த பல்லாரி வைத்திருப்பவர், வெங்காயம் வைத்திருப்பவர் கப்பலில் செல்கிறார். தனியாகவே செல்கிறார். ஒரு தீவுகிட்ட போகும்போது வண்டி தொலைதூரத்தில் போய்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக போய்கொண்டிருக்கிறது. சாப்பாடு எல்லாமே வண்டியிலே வைத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த 10 நாட்களில் அந்த தீவுக்கிட்ட போகும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுது, ஷார்ட் ஆகாமல் இருக்குது. அப்போ அவங்க எடுக்க முடியல அப்படின்ட்டு அந்த தீவுக்கிட்ட ஒதுங்குறாரு. ஒதுங்கினோடனே அங்கே உள்ளவங்க காட்டுவாசிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்கன்னு இவருக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. உடனே மன்னர் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே மூட்டையோடு தூக்கிட்டு போகிறாங்க. வேறு 7 மூட்டைக்கிட்ட இருக்குது. எல்லாமே ஆனியன் தான், வெங்காயம் தான். தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த காட்டுவாசி உள்ளவங்களுக்கு யாருக்குமே அதை பார்த்துட்டு ஊட்டி பார்க்குறாங்க. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்போது இது என்னன்னு கேட்கணும். இது இப்படி சொல்கிறான். அவனோட செய்கை பாஷையில் சாப்பிடக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். எங்கே பண்ணி காமி அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாம்பார் மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வச்சு கொடுக்குறான். வச்சு கொடுத்தவொடனே அதை சாப்பிட்டுட்டு மிகவும் அருமையாக இருக்கிறது, எல்லா முடையவும் நானே எடுத்துக்கொள்கிறேன், நீ விற்க போக வேண்டாம், இதற்கு என்ன கூலியோ சொல்லி நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அவனும் உங்கள் இடத்தில் விலை மதிக்க முடியாத அளவுக்கு என்ன பொருள் இருக்கிறதோ அதற்கு சரிசமமாக தாருங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதே போன்று அதே சைஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க ஒரே தங்க கட்டியாக ஒவ்வொரு ஆனியன் சைஸுக்கு தங்க கட்டியாக 7 மூட்டையும் கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு மனைவிகிட்ட சொல்லி கிட்டத்தட்ட அவன் கோடீஸ்வரன் ஆகி நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஹோல்சேல் பண்ணி பெரிய பணக்காரனாக ஆகிட்டான். இதை பக்கத்து இருக்கிற வெள்ளப்பூடுக்காரனோட மனைவிக்கிட்ட பல்லாரி அவன் சொல்லவும், அப்படியா, சரி சரி என் வீட்டுக்காரருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லாரியோடைய வீட்டுக்காரி வெள்ளப்பூடுக்காரிகிட்ட சொல்லவும், வெள்ளப்பூடுக்காரி அவர்கிட்ட கணவர்கிட்ட சொல்லவும், அப்படியா, அது எந்த இடம், அந்த மாதிரி தீவுக்கிட்ட 10 நாள் ஆகுமா அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி இவரும் வெள்ளைப்பூடு ஒரு 15 மூட வெள்ளைப்பூடையும் சரி அதே 10 மூட 7 மூட வெள்ளைப்பூடையும் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ 7 மூடையும் தூக்கிட்டு போயிட்டு அதே மாதிரி அந்த தீவுக்கிட்ட போகும்போது வண்டி ரிப்பேர் ஆகலை, சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ரிப்பேர் ஆகணும் மாதிரியே அவர் காமிச்சிக்கிட்டார். வண்டியை சரியாக ஓடலை அப்படின்னு சொல்லி காமிக்கிட்டார். அதே மாதிரி அவங்க இவர் உட்காந்துருக்கவும், எங்கேருந்து வரைய இந்த அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 7 மூட்டையை எடுத்துகிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாங்க. இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி, இதுதான் வெள்ளைப்பூடு. அப்போ வெள்ளைப்பூடுனா இது எப்படி, நான் பார்த்ததே கிடையாது, வெள்ளையும் இல்லாமல் கலரும் இல்லாமல் சாம்பல் கலரில் இருக்குது அப்படின்னோடனே அவங்களும் திருப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி இது என்னன்னு கேட்டவுடனே சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு அதை தீயால் சுட்டு கொடுக்குறோம். தீயால் சுட்டு கொடுத்த உடனே அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது, வாயு தொழிலிருந்து எல்லாமே சரியாகும் என்று சொல்லலாம். அப்போ அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த 7 மூட்டையை இங்கேயே வச்சுட்டு அப்படிங்கிற முறை இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். அதே போன்ற கேள்வி, அதே போன்ற பதிலை கூறுகிறார்.
இதுக்கு தகுந்தாற்போல் எனக்கு உங்கள் இந்த நாட்டில் இது விலை மதிக்க முடியாத பொருட்கள் என்ன இருக்கோ அதை தாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஏற்கனவே வாங்கி போட்ட ஆனியன், அந்த ஆனியன் 7 மூட்டையும் கொடுத்துருந்தாங்க. இது பண்ணுறோம் வீட்டுக்கு வந்து 7 மூட்டையும் போட்டு துண்டை தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு, துண்டை எடுத்து கொஞ்சம் தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு இப்படின்னு உட்காந்துருக்கோம். கொண்டாடி வந்து கேட்குறா, என்னங்க ஆச்சு, எல்லாம் நகை நட்டு எல்லாம் பொருளாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதையேம்மா கேட்குறேன். நான் போனேன், இப்படி விலை மதிக்காத பொருள்கள் கேட்டேன். அவன் கொடுத்த வெங்காயத்தையே என்கிட்ட தலையில் கட்டி அனுப்பிட்டாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால், யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்பது நம்முடைய கையிலோ அடுத்தவருடைய மனதிலோ இல்லை. இறைவன் வகுத்தது மட்டும்தான் இங்கு நடக்கும் இந்த பிரபந்தத்தில். ஆகவே நல்லதை விதையுங்கள், அது தானாக முளைக்கும் என்ற பக்குவத்தில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் திருந்த வேண்டும். ஆகவே நம் நாடும் எல்லாருக்கும் நாடு வல்லரசு ஆகும் என்கிற கதாபாத்திரத்துடன் திரைக்கதையுடன் ஒப்பிடுகிறேன். நன்றி. ஜனநாயக நாடு.